எனக்கு என்னோட பிரச்சனையை சமாளிக்க தெரியும். நீங்க கிளம்புங்க. அப்படியா? சமாளிச்சிருவியா துளசி? ஆமா, ஏன்னா நான் உங்களை மாதிரி வசதியான குடும்பத்துல இருந்து வரல, கஷ்டப்படுற குடும்பத்துல இருந்து வந்திருக்கேன். வாழ்நாள் முழுக்க எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சுதான் நாங்க வாழ்ந்திருக்கோம். எங்க அப்பா எல்லாத்தையும் சமாளிக்கிற திறமையை கத்து கொடுத்திருக்காரு. ஆமா ஆமா துளசி, கண்டிப்பா நீ சமாளிச்சிருவ. ஏன்னா உன்கிட்ட அவ்வளவு பக்குவம் இருக்கு. ஆனா பாவம் தியா பாப்பா. தியாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெற்றி ஜெயிலுக்கு போயிட்டா. வெற்றி அப்ப எதுக்கு ஜெயிலுக்கு போனோம்? என்ன துளசி, நீ இன்னும் தியா பாப்பா கிட்ட சொல்லவே இல்லையா? அக்கா வேண்டாம். அது வந்து தியா, உன் அப்பா இருந்தார்ல, அப்பா, அவரை கொலை பண்ணதே வெற்றி அப்பாதான். போதும், நிறுத்துங்க. இங்க வந்து என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்கீங்க. வெளியே போறீங்களா? உங்க வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்க. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க அவ்வளவுதான், சொல்லிட்டேன். என்னமோ துளசி, உண்மையை சொன்னா நீ ரொம்ப கோச்சுக்கிற. பாவம் தியா பாப்பா. தியா, நீ ஹோம்வொர்க் பண்ணணும்ல, போய் புக்ஸ் எடுத்துட்டு வா போ. அம்மா, மீனா ஆண்டி சொல்லிட்டு போறது உண்மையா? இல்லடா செல்லம், அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, அவங்க ஏற்கனவே இந்த மாதிரி சொன்னாங்களே. என் அப்பாவை வெற்றி அப்பா தான் கொன்னாங்களா? இல்லடா குட்டி, வெற்றியப்பா யாரையும் கொலை பண்ணல, சரியா? ஆண்டி ஏதோ உளறிட்டு போறாங்க. அம்மா, நீங்க ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்லடா செல்லம், நான் எதையும் மறைக்கல. நீ போய் புக்ஸ் எடுத்துட்டு வா, ஹோம்வொர்க் பண்ணணும். போ போடா போ. சார், என்ன சார் இது? யார் இவங்கெல்லாம்? அமௌண்ட் நான் ஒரு ஆளை கொடுத்தா நல்லா இருக்காது இல்ல, அதான் பிரிச்சு பிரிச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்காங்க. என்ன சார், சுத்து போடுறீங்களா? அட, கண்டுபிடிச்சிட்டா? ஏய், நீ பண்ணது ஒரு வேலை, அதுக்கு உனக்கு மாசம் மாசம் பணத்தை தண்டமா கொடுத்துட்டு இருக்கணுமா? சார் சார் வேணாம் சார், நான் கொலை பண்ணிருக்கேன் சார். அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லையே. செத்து போனவன் சொத்தெல்லாம் வேற ஒருத்தன் பேர்ல எழுதி வச்சுட்டு செத்து போயிட்டான். நானே இதை எப்படி கைப்பற்றுறதுன்னு தெரியாம 5க்கும் 10க்கும் ஏன் பொண்டாட்டியை எதிர்பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட போய் லட்சத்தை கொடு, கோடியை கொடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க. நானே எதுவும் இல்லாம அல்லாடிட்டு இருக்கேன். என்கிட்ட போய் பணம் பண்ணுங்க பாக்குறியா? நான் என்ன விடுவனாடா? ஏய், நான் சொல்லி நீ கொலை பண்ண, உனக்கு மூளையே நான் தான். ஏய், பேசாம அண்ணனுக்கு மெரினா பீச்ல ஒரு செலவு வைக்கலாமா? வச்சிடலாமே. என்னங்கடா கலாய்கிறீங்களா? ஆமாண்ணே, இப்படி ஒரு வாழும் வள்ளல இந்த உலகம் இதுக்கு முன்னாடி பாத்திருக்கா? நீ ஒன்னும் கவலைப்படாதண்ணே, என் கை காசுலயே உனக்கு செலவுக்கிறேண்ணே. வெக்கமா இல்ல? என்னங்கடா மரியாதை தெரியுது? ஆமா, மரியாதை ஒண்ணுதான் ரொம்ப முக்கியம். அவனே நம்ம கிட்ட லோனை வாங்கிட்டு காசு கொடுக்க முடியாம எஸ் ஆயிட்டான். நீ வந்து அவனுக்கு முறவாசல் பண்ணிட்டு இருக்கியா? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இப்படியே போனேன்னு வைய, சாயங்காலம் வரைக்கும் கூட தாங்க மாட்டியே. ஏய், பாவம் அந்த அக்கா தேமி தேமி அழுகுது. அந்த குழந்தை 2 நாளா சாப்பிடலையா? கலெக்ஷனா முக்கியம், மனசுதான் முக்கியம். அப்ப பேசாம சார், பேசாம வீட்லயே பாதுகாப்பா வச்சுக்க வேண்டியதானே?
இல்லைன்னா ஒண்ணு பண்றியா? ஒரு ஆசிரமம் ஒண்ணு கட்டி விட்டுரு. இதுக்கு மேல லோன் கட்டாதவங்க எல்லாம் எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இலவசமா சாப்பாடு போட்டுரு. ஆமாண்டா. கோடி கணக்கா வாங்கினவன்லாம் நாட்டை விட்டு போயிடுவான். அவனை விட்டுருங்க. இந்த ஏழை பாளையங்கள்லாம் பிடிச்சி அவங்கள டார்ச்சர் பண்ணுங்க. ஏன்னா அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அதானே நம்ம வேலைண்ணே. இங்க பாருண்ண, இப்படிலாம் இருந்தேன்னு வச்சுக்கவேன் 10 பைசா கூட வசூல் பண்ண முடியாது. வசூல் பண்ணாம இருந்தேன்னு வையே, அப்புறம் எப்படி கம்பெனிக்காரன் சம்பளம் கொடுப்பான்? ஆமாமா, இவர் அப்படியே கலெக்ஷன் பண்ணி கீழ்ஸ்டாரு. டேய் போடா குள்ளா டேய். ஆமா ஆமா, டீ என்னாலதான் முடியல. நீ ஏதோ பெரிய அரசியல்வாதி, ரவுடியும் கூட எல்லாம் பழக்கத்துல இருந்தவன், இந்த வேலையை ஈஸியா செய்வ அப்படின்னு நினைச்சுதான் நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வேலையை வாங்கி கொடுத்தேன். ஆனா நீ என்னோட கேவலமா வேலை செய்யறியே. டேய் என்னடா அட பண்ண போன. புறா. அடுத்து என்ன பண்ணாது சொல்லு. டேய் அடுத்த கேஸ் என்னன்னு சொல்றா? அண்ணே, கடைசி கிளைண்ட். இந்த இடத்துலயும் பணம் வரலன்னு வையே, அவ்வளவுதான். டேய் சீக்கிரம் எடுத்து குடுறா. இங்க பாருங்கண்ணே, இதோ இந்த அட்ரஸ்ல தானே அடுத்த கேஸ் இருக்கு. டேய் இது வீட்டுக்கிட்ட இருக்குடா. மச்சான் நான் ஒண்ணு பண்ணிட்டா. ஆ, நான் வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்றேன். ஆச்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போய் கலெக்ஷன் பண்றேன். அப்படியாண்ணே? இல்லண்ணே, இப்படி ஒண்ணு பண்ணு. எப்படி? நீ காலையில இருந்து கலெக்ஷன் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா இருக்க. ஆமாண்டா. அதனால சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு அப்புறம் போ. சரி சரி, இல்லனா அன்னி கோச்சுக்கும். கரெக்ட். யூ ஆர் கரெக்ட். அடச்சி